இப்போ நம்ம பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு 1 கப் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ரெட் சில்லி 4, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம். இந்த நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம மற்ற பொருள்கள்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வணங்கிருச்சு. இது கூட நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒரு 2 to 3 minutes நல்லா குக் ஆகணும். ரொம்ப ஓவராகவும் குக் ஆகக்கூடாது, மீடியமாக குக் ஆனால் போதும். இப்போ இது நல்லா வணக்கி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட மெயினாக இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். அதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். என்னென்னா புளி ஆட் பண்ண போகிறோம். நம்ம புளி சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சட்னி ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். நம்ம வெளியிலேயே கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 செகண்ட் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் எடுத்த பவுலில் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்புறம் நம்ம மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது பீட்ரூட் சட்னி ரெடி. இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.